வணக்கம். நான் கோவை மாவட்டத்தில் மேட்டுப்பாளையம் பகுதியில் தேக்கம்பட்டி கிராமம் தாசம்பாளையத்தில் நான் குடியிருக்கேன். நான் ஒரு குறு விவசாயி. இந்த வள்ளி கும்மின்னு சொல்லுவாங்க, வள்ளி ஒயில் கும்மின்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தவர் மோட்டபத்தை சார்ந்த திருமப்பகோடு. அவரு தான் எங்களுக்கு இந்த வள்ளி கும்மியை கற்றுக் கொடுத்தார். அந்த கலையில எந்த இசைக்கருவியும் கிடையாது. காலில் கட்டக்கூடிய சலங்கை தவிர வாய்ப்பாட்டுக்கு ஆடக்கூடிய ஒரு முறை. ஆடிக்கிட்டே பாடணும், பாடிட்டே ஆடணும். இது ஒரு விசேஷ தன்மை இந்த கலை வடிவத்தில் இருக்கு. ஐயா, நான் 60 வருஷமா செய்கிறோம் இந்த கலையை. 60 வருஷமா இந்த கோவை மாவட்டத்துக்குள்ள பல கல்லூரிகளில், பள்ளிகளில், ரேடியோவில், பொதிகை கோவையில் இருந்த பொதிகையில் இதெல்லாம் செஞ்சிட்ருக்கோம். அதே போல் சுற்றுவட்டார கிராமங்களில் திருவிழா காலங்களில் செஞ்சுருக்கோம். பள்ளிக்கூடங்கள்லையும் போய் செஞ்சுருக்கிறோம். இப்படி தான் இந்த கலையை செஞ்சுக்கிட்டு பாதுகாத்து வந்துட்டுருக்கோம். நாம் பாரதியாரோட வாழ்க்கை வரலாறையும் சொல்லி, பாரதியார் வாழ்க்கை வரலாறு சொல்லி ஆடி பாட முடியும். ரெண்டாவது, சுற்றுச்சூழல் என்னென்ன விஞ்ஞான வளர்ச்சிக்கு முன்னால இந்த உலகத்துல சுற்றுச்சூழல் எப்படி இருந்தது, இந்த சுற்றுச்சூழலுக்கு விஞ்ஞான வளர்ச்சி வந்த பிறகு சுற்றுச்சூழல் மனிதனுக்கு எப்படி கேடுகள் விளைச்சது என்பதை பற்றி அதில் ஒரு 1.5 மணி நேரம் நிகழ்ச்சிகள் நடத்த முடியும். அதுபோக நம்ம பாரம்பரிய பாடல் இருக்கு இல்லையா, நம்ம முன்னோர்கள் வேலை செய்யும்போதெல்லாம் பாடிக்கிட்டு மத்துக்கிட்டு அப்புறம் வீட்டுக்குள்ள குழந்தைகளை தூங்குறது, வீட்டுகளை வந்து ஒப்பாரி வர எல்லாமே பாட்டு தான். வாழ்க்கை முறைய, அன்றைய வாழ்க்கை முறை எல்லாத்துக்கும் பாட்டு உண்டு. என்ன, குழந்தை பிறந்ததுலேருந்து பேர் வைக்கிறதுலேருந்து ஆளானதுலேருந்து படிப்படியா கல்யாணத்துலேருந்து எல்லாருமே குடும்ப சிக்கல் எல்லாம் கடைசியில் செத்த பிறகு ஒப்பாரின்னு வச்சு முடிச்சு பாட்டு முடிப்போம். முதல்ல ஆரம்பத்தில் கொஞ்சம் எப்போதுமே சாவாசமாக திருவிழாக்களும் மற்றும் 50 வருஷத்துக்கு முன்னாலும் ஒரு அளவுக்கு இருந்தது. ஆனால் இப்போ சமீப காலமாக எல்லாம் விஞ்ஞான வளர்ச்சி, இந்த தொழில்நுட்ப கருவி கையிலே வந்துச்சு இல்லையா, அதனால கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. ஆனால் இப்போ ஒரு புதிய சக்தி வந்திருக்கு. கோவை மாவட்டத்தில் பெண்கள் அதிகமாக இந்த கலையை கற்றுக்கிட்டு இன்னைக்கு செயல்பட்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய முன்னேற்றம். இந்த கலைக்கு ஒரு உத்வேகம் கொடுக்கும். இந்த பத்மஸ்ரீ விருது மத்திய அரசு கொடுத்திருக்கு, சந்தோஷம். இதுக்காக நாம 60 வருஷம் உழைச்சோன்னு சொல்றோம் இல்லையா, இந்த 60 வருஷம் நாம் ஒருத்தர் மட்டும் உழைக்கல. நம்மளோட இந்த பகுதியில் இருக்கிற பல ஊர்களில் இருக்கிற கிராமிய கலைஞர்கள் நம்மளுக்கெல்லாம் உழைச்சிருக்காங்க. நாம ஒரு 100-200 பேருக்கு இந்த கலையை கற்றுக் கொடுத்துருக்குறோம். அவங்களும் அது இதெல்லாம் உழைச்சிருக்காங்க. ஆக ஒட்டுமொத்தமா கிராமிய கலைஞர்களுக்கு வழங்கப்பட்ட பத்மஸ்ரீ மத்திய சர்க்கார் வழங்கிய பத்மஸ்ரீ விருது, இது கிராமிய கலைஞர்களுக்கு ஊக்குவிக்கக்கூடிய ஒரு விருதாக நான் நினைக்கிறேன். இந்த கலையை எல்லா காலத்துக்கும் பொருந்தும்படியாக இருக்கிறது என்பது என்னுடைய அனுபவம். மற்றவர்கள் ஏற்றுக்கிறாங்களா இல்லையாங்கிறது வேற விஷயம். ஆனா இந்த கலையை எல்லா காலத்திலையும் வச்சுக்கிட்ட மனிதனுடைய வாழ்வில் ஆரோக்கியமா இருப்பதற்கு இந்த கலை வடிவம் கற்றுக்கொண்டால் எல்லாருக்கும் நல்லது என்பது அனுபவம் உணர்த்துது.